அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் பெயர் அணையாத நெருப்பு. இந்த நினைவூட்டல் வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இன்றைய செய்தி, நாம் பயபக்தியுடன் இருக்கும்போது கடவுளை வணங்குகிறோம். நீங்கள் எப்போதாவது வீட்டில் நெருப்புக்கு அருகிலோ அல்லது எரியும் நெருப்பிடத்திலோ உட்கார்ந்து மகிழ்ந்திருக்கிறீர்களா? விறகு சேர்க்காவிட்டால் நெருப்பு அணைந்துவிடும். இன்றைய நமது கதையில் மோசே ஒரு நெருப்பை கண்டார். ஆனால் அது எதையும் எரிக்கவில்லை, அணையவும் இல்லை. மோசே எகிப்திலிருந்து ஓடிப்போய் 40 வருடங்கள் ஆகிவிட்டன. தான் தவறு செய்துவிட்டோம் என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. கொலை செய்வது கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை, ஆனால் கடவுள் அவரை விட்டுவிடவில்லை. மோசே பாலைவனத்தின் வழியாக பயணித்த போது அவர் அவரை பாதுகாத்தார். மீதியான் தேசத்தில் முதல் மாலை பொழுதை மோசே நினைவு கூர்ந்தார். அவர் ஒரு கிணற்றின் அருகே ஓய்வெடுத்திருந்த போது சில மேய்ப்பர்கள் தண்ணீர் எடுக்க வந்தார்கள். அவர்கள் எப்போதும் அந்த கிணற்றில்தான் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். ஆனால் சில மேய்ப்பர்கள் அந்த பெண்களை துரத்த முயன்றனர். என்ன நடக்கிறது என்பதை மோசே பார்த்தார். அவர் பெண்களை மேய்ப்பர்களிடமிருந்து பாதுகாத்தார். பின்னர் அவர் பெண்களின் ஆடுகளுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்தார். அந்த பெண்கள் மோசேயை வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவருக்கு உணவளித்தனர். அவர்களுடைய தந்தை எத்திரோ மோசேயை தனக்கு வேலை செய்ய அமர்த்தினார். பின்னர் மோசே எத்ரோவின் மகள் சிப்போராளை மணந்தார். அவள் ஆடு மேய்க்கும் பெண்களில் ஒருத்தி. இப்போது அவருக்கும் சிப்போராளுக்கும் 2 மகன்கள் பிறந்தனர். மோசே ஓடிப்போன பார்வோன் இறந்துவிட்டான். ஆனால் இஸ்ரவேலர்களின் நிலைமை எப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக இருந்தது. புதிய பார்வோன் பழைய பார்வோனை விட கொடூரமானவனாக இருந்தான். மோசே தான் காரியங்களை தன் கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று விரும்பினான். அந்த எகிப்தியனை கொல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அவன் விரும்பினான். கடவுள் எப்போது செயல்பட வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அவர் காத்திருந்திருந்தால் அவருடைய மக்கள் இந்நேரம் சுதந்திரமாக இருந்திருக்கலாம். மோசே இஸ்ரவேலர்களை வழிநடத்த தயாராக இருப்பதை கடவுள் அறிந்திருந்தார். அவர் மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்கொண்டார். அவன் தேவனுக்காக காத்திருக்க கற்றுக்கொண்டான். ஆடுகளை மேய்ப்பதில் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் மோசே வழக்கம்போல் தன் மாமனாரின் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு புதர் எரிவதை கண்டார். முச்செடி தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதை மோசே கண்டார். ஆனால் அது எரியவில்லை, நெருப்பு அணையவில்லை. அவன் கூர்ந்து கவனிக்க முடிவு செய்தான். அவன் புதருக்கு முன்பாக நின்றபோது ஒரு குரல் கேட்டது. மோசே, மோசே என்று குரல் சொன்னது. இதோ நான் இருக்கிறேன் என்று மோசே பதிலளித்தார். அருகில் வராதே, உன் காலணிகளை கழற்று, நீ பரிசுத்த பூமியில் நிற்கிறாய் என்று அந்த குரல் சொன்னது. நான் உன் தந்தையின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கு யாக்கோபின் குமாரர். மோசே விரைவாக தன் செருப்புகளை கழற்றிவிட்டு குனிந்து வணங்கினான். என் மக்களின் கஷ்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். நீ பார்வோனிடம் போய் என் மக்களை போக விடும்படி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, பார்வோனிடம் செல்ல நான் யார்? மோசே கேட்டார். நான் உன்னுடன் இருப்பேன். கடவுள் வாக்குறுதி அளித்தார். நீ எகிப்தை விட்டு புறப்பட்டதும் இந்த மலைக்கு திரும்பி வந்து என்னை வணங்குவாய். மோசே, ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு நான் என்ன சொல்வேன் என்று பதிலளித்தார். யார் என்னை அனுப்பினார்கள் என்று நான் சொல்வேன்? அதற்கு கடவுள், இஸ்ரவேலர்களிடம் சொல்லுங்கள் என்று பதிலளித்தார். அவர்களுடைய பிதாக்களின் தேவன் உன்னை அனுப்பினார். என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அவங்களை காப்பாற்ற நான் உன்னை அனுப்பினேன் என்று அவங்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். எகிப்தியர்களின் ராஜா உன்னை நம்ப மாட்டான் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை தரும். நானே உண்மையான கடவுள் என்பதை அனைவரும் அறியும்படி நான் பல அடையாளங்களை செய்வேன். மோசே தகுதியற்றவனாக உணர்ந்தாலும் கடவுள் சொன்னதை செய்வார். மோசே தனது செயல்களால் கடவுளை உண்மையான பயபக்தியுடனும் மரியாதையுடனும் வணங்குவார். நீங்களும் கடவுளை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் வழிபடுவது மனதிற்கு அளவற்ற அமைதியையும் நற்பண்புகளையும் வழங்கும்.